கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் பிரெட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 பிரெட் எடுத்திருக்கேன். இது சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் லேயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி தோசைக்கல்லில் போட்டு நம்ம கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை எடுத்துக்கிறேன். அரை கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாகு பதெல்லாம் எதுவும் கிடையாது. குலோப் ஜாமுனுக்கு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். பாகு பதெல்லாம் கிடையாது. இப்போ அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஊற்றுறதுக்கு பால் ரெடி பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு திக்காக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சர்க்கரை போடுறப்ப கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா பால் இல்லாட்டி தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு, சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. நான் தோசைக்கல்லில் நெய் ஊற்றி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புட்டிங் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகில் டிப் பண்ணிக்கிறேன். இதை டிப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட் மில்க், அதை மேலே ஊற்றிட்டு அது மேலே நட்ஸ் இருந்தால் நட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.